ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அன்புக்கு இனிய ஐயா பழனிசாமி ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா எல்லாரும் அப்படியே அமருங்க ஐயா. இந்த ST அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகள். இந்த அற்புதமான தருணத்துல நாம ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சார்பாக நடக்கக்கூடிய இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைய ஜோதிடத்தை இன்னைக்கு ஃபுல்லாவே கேட்டு கேட்டு எல்லாருக்கும் சலிச்சு போச்சான்னு தெரியல. ஏன்னா நேரம் ஆக ஆக மக்கள் மனசுல ஒரு மாதிரியா இருக்கும். வெறும் ஜோதிடமா பகல் முழுவதும் கேட்டுட்டே இருக்கோம். ஜோதிடத்தையும் பரிகாரத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப ஜோதிடத்தின் மீது ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு தாக்கமோ அல்லது என்னடா பகல் ஃபுல்லா இதையே கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால தயவு செய்து எல்லாரும் ஒரு முறை கை தட்டுங்க. மறுபடியும் நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். சுறுசுறுப்பா இருக்கிறோம். யாரும் நோட் எடுக்க வேண்டாம், பேனா எடுக்க வேண்டாம், எழுத வேண்டாம், கேளுங்க போதும். சரிங்களா? எழுதி 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 குழம்பிடுவோம். ஜோதிடம் என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதே தவிர நம்மளால எடுக்க முடியாது. இந்த ஜோதிடத்துறையில நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எங்க அப்பா சோசியர் இல்ல, எங்க தாத்தா சோசியர் இல்ல, எங்க பரம்பரையே சோசியர் இல்ல. ஆனா நானும் எங்க அண்ணனும் மிகப்பெரிய ஜோதிடர்களாக ராமநாதத்துல இருக்கோம். இதற்கு நீங்க எல்லாரும் இப்ப சொன்னீங்க, ஜோதிடத்தை பத்தி பேசிட்டோம், பரிகாரத்தை பத்தி பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம் இல்லையா? நாம் இந்த ஜோதிடம் யாருக்கெல்லாம் இப்ப நிறைய சாமி கும்பிடுறோம், பரிகாரம் பண்றோம், கோவில்களுக்கு போறோம், யாருக்கிட்டையாவது சாமி பேசியிருக்கா? எத்தனை பேர்கிட்ட கனவுல பேசியிருக்கு? யாருக்காவது இருந்தா கை தூக்க பார்க்கலாம். பேசியிருக்கு. ரைட். எத்தனை பேர்கிட்ட சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு? கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு ஒருத்தர் துணைக்கி இருக்க இந்த அரங்கத்துல. நீங்க ஜோதிடம் என்பத எளிமையா இனிமையா அருமையா கத்துக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஜாதகத்துக்குள்ளதான் இருக்க தவிர, அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா? உடல் முழுவதும் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணுதான் வெட்டும். ஜோதிடராக வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோடு 5ஆம் இடத்துடைய அதிபதி தொடர்பு இருக்கான்னு பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கு? இதே ஒரு 10 பேர் இருக்கீங்க. சரி, லக்னாதிபதி 5ஆம் இடத்துடைய அதிபதி 9ஆம் இடத்து அதிபதியோட ஏதாவது ஒரு தொடர்பு யாருக்காவது இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? இதெல்லாம் உங்க ஜாதகத்தை பாருங்க. நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் முதல்ல. அடுத்த ஜாதகத்தையே பார்த்துட்டே தெரிஞ்சோம்னா நம்ம ஜாதகத்தை யார் பார்க்கறது? நம்ம வர சோசியல் சொல்லி மத்தவங்க ஜாதகத்தையே பார்த்து தெரிஞ்சோம்னா நம்ம ஜாதகத்தை யார் பார்க்கறது? நமக்கு என்ன இருக்கு அதானே மெயின். நீங்க ஒரு ஜாதகத்துல ரொம்ப வேண்டாம், அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. யாருக்காவது இருக்கா அஸ்வினி நட்சத்திரத்துல? சரி, அப்போ உங்களுடைய பரம்பரையில ஏதாவது வாக்குமுறை சொத்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பா தாத்தா காலங்களில் பிரச்சனைகள் இருந்துச்சா? கேட்டிருக்கவே மாட்டீங்க. இருந்துச்சா உங்களுக்கு? சரி, அதே மாதிரி அதே கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல எத்தனை பேருக்கு கிரகங்கள் இருக்கு? இருக்கு. சரி, உங்களுடைய பூர்வீகத்துல உங்க தாத்தா காலத்துல யாருக்காவது 2 மனைவிகள் இருந்துச்சா? இருந்துச்சு. ரைட். சரி, அதே மாதிரி மூல நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கு? மூல நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தா தெய்வ குற்றமா. அதுக்கு நேற்று நான் இங்க கிளம்பிட்டு இருக்கும் போது ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு குரூப் வந்துச்சு. அந்த ஜாதகம் மட்டும் தான் கையில் எடுத்துட்டு வந்தேன். நான் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு சொல்றது இல்ல. ஒரே நேரத்துல பிறக்கிற குழந்தைக்கு கூட ஒரே மாதிரி பலன் நடக்கிறது இல்ல. உண்டா இல்லையா? அப்ப நம்ம இதை ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்லி போறோம். இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு ஜாதகம்
நேற்று நான் இங்க கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அந்த ஜாதகம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, அதை எடுத்து கொண்டு போய் உங்கள்கிட்ட காட்டுவோமே எடுத்தேன். அதை எடுத்த உடனே அந்த ஜாதகத்துல இருந்த விஷயத்தை நீங்க பாருங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஜாதகத்தை ஒரு ஜாதகத்துல நடக்கிறப்ப அப்படியே எல்லாருக்கும் நடந்துடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரனும் சனியும் 2 3, சந்திரனும் செவ்வாயும் அஸ்வினி நட்சத்திரத்துல, கேது மக நட்சத்திரத்துல, சுக்கிரன் மூல நட்சத்திரத்துல. 3மே கேதுவோட சாரத்துல வந்துருச்சா? நாம முதல்ல அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முதல்ல உனக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார். சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? ஆமா. எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆச்சு. உன்னோட ஒய்ஃபுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கா? மாத சுழற்சி சரியா இல்லாம இருக்கா? ஆமா. இவ்வளவுதாங்க, ஒண்ணுமே இல்ல. கட்டத்தை பார்த்தா சாரத்தை பார்த்தோம், வேற எதையும் பார்த்தோமா? ஒரு நாளைக்கு 30 40 பேர் உங்க ஜாதகம் பார்க்க உங்கள்கிட்ட வந்தா நீங்க எப்படி பார்க்க முடியும்? வேணா ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் போட்டா ஏற்க வாங்கிட்டு பார்த்துட்டு போடலாம், அவனை 10 20 நிமிஷம் சொல்லி போடலாம். ஆனால் நீ ஆபீஸ் தொடக்கும் போது ஆபீஸுடைய கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 300 ரூபாய். 300 ரூபாய் கட்டணத்துக்காக 30 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நான் தான் பார்க்கணும். நைட் 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் தொண்டையெல்லாம் போயிடும், பார்க்கணும். இதுல என்ன அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு குழப்பக்கூடாது. ஒரு ஜாதகத்தை கேதுவோட நட்சத்திரத்திலையும் ராகுவோட நட்சத்திரத்திலையும் மாட்டி இருந்தாலே பிரச்சனைகள் மாட்டிடும் அர்த்தம். இதான் நமக்கு ரொம்ப மெயின். அது இல்லாம எதுவும் நடக்காது. இப்ப நீங்க ஒருத்தர் வந்து எதுவுமே இருக்காது, அவருடைய அமானிய சக்தி இருக்கும், சாமி வருங்க, அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். அவர் திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்தில் எப்படி வாங்கியிருப்பாரு. இது அமானுஷ்ய சக்திகள். இது வந்து ராகுவோட நட்சத்திரங்களை போய் இருக்கும் போதெல்லாம் அமானுஷ்ய சக்தியில உணர்த்தும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, சரி இந்த பையன் நம்ம இப்படி சொல்லிட்டோம்ல, காதல் திருமணம், அப்பா அம்மாவோட சேரல, குழந்தை இல்ல, குழந்தை பிறக்குமா எடுத்து வளர்க்கலாமான்னு கேட்க வந்திருக்கான். ஆனா அவனுக்கு பிறக்கும்னு சொல்லிட்டோம். குழந்தை பிறக்கும். ஏன்? எதனால? 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் 5ஆம் இடத்துடைய அதிபதி லாபஸ்தானத்துல போய் 11ல மகரத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த சூரியன் அவர் சொந்த சாரத்துல இருக்காரு. கண்டிப்பா இவனுக்கு பூர்வீகத்துல கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை பிறந்துரும், கொல்லிக்கிறது பிறந்துரும். சரி, இதற்கு அவங்க என்ன செய்யணும்? இங்க குலதெய்வ குற்றம் இருக்கு. என்னன்னு கேட்டா அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் கேட்டுங்க, குறிச்சுக்கோங்க. கேதுவோட சாரத்துல சுக்கிரன் இருக்கு இல்லையா? அவனோட கேட்ட கேள்வி, உங்க அப்பா வழிகள்ல யாராவது விஷம் தீண்டி இறந்தார்களா? கோவில் சொத்தை யாராவது வித்தாங்களான்னு கேட்டா, எங்க பெரியப்பா கூட்டு சேர்ந்து கோவில் இடத்த 1 ஏக்கரை வித்துட்டாரு, அவரை பாம்பு அடிச்சு செத்து போயிட்டாருன்ட்டான். முடிஞ்சு வச்சா? இப்ப இதை நீங்க வந்து அந்த கேதுவோட சாரத்துல முடிச்சு எடுத்தீங்கன்னா தெரியும். அவருக்கு சொன்ன பரிகாரம் என்ன தெரியுமா? உனக்கு குழந்தை வேணும்னா கிடைக்கக்கூடிய பரிகாரம் இது. கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன பரிகாரம். முதல்ல வந்த தம்பதிகள் 22 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அவங்க வர்றாங்க, அவங்ககிட்ட ஜாதகத்தை பார்த்துட்டோம், குழந்தை இல்லைன்னு, குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டோம். ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் வந்துருச்சு, உன்னோட ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பை இடி போச்சு, உனக்கு விந்தணுக்கள் இல்லைன்னு வந்துருச்சு. எப்படி குழந்தை வர முடியும்? நாம உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போது குழந்தை இருக்கு, பிறந்துரும். சரி, இவங்க என்ன பரிகாரம் ஐயா செய்யலாம்? நவக்கிரக பூஜையை பண்ணிக்கோ. 9 இது வந்து எல்லாரும் ராமநாத சாமியுடைய ஆசீர்வாதத்தால சொல்றேன், முடிஞ்சவங்க கேட்டுக்கோங்க. இது இந்த பரிகாரத்தை சொல்லி கிட்டத்தட்ட 3000 சொச்சம் பேர் குழந்தை வந்திருக்கு. ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, பெருமைக்கு சொல்லல, ரெக்கார்டு வச்சிருக்கேன். அப்பெல்லாம் நான் சொல்றது கூட இருக்காரு. 3000 பேர் குழந்தை வந்திருக்கு. முதல்ல அவங்க சொன்ன பரிகாரம் என்ன தெரியுமா? நவக்கிரக பூஜை பண்ணிக்க. 9 கிரகங்களுக்கும் 9 நவதானியம், 92 18 வெத்தலை, 18 பாக்கு, 9 தேங்காய், அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே நம்ம எப்படி பண்றோமோ, பால் நல்லெண்ணெய் எல்லாமே வச்சு நவக்கிரக பூஜை பண்ணிட்டு, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் கோயிலா இருந்தாலும் சரி பண்ணிட்டு, அதை அப்படியே சுத்தி வந்துட்டு மூலவரையை வழிபாடு பண்ணிட்டு போயிருங்க. போய் உங்க குலதெய்வம் கோயில போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, அந்த குலதெய்வத்துக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகம் பண்ணிட்டு, கடவுளே தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களோ எங்க முன்னோர்களோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுட்டு எங்களுக்கு ஒரு சந்தான பாக்கியத்தை கொடு வேண்டிட்டு வந்து
வீட்டுல ஒரு வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 மணிக்குள்ள ஒரு தேங்காய் எடுத்து அதுல சந்தனம் பூசி அல்லது மஞ்சள் பூசி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு வெண்கல தாம்பாளத்துல பச்சரிசி மஞ்சளும் கலந்து வச்சு இந்த தேங்காயை குத்தலா வச்சு 48 நாள் 2 பேரும் விரதமா இருக்கணும், கணவன் மனைவி. இந்த 48 நாள்ல அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் நல்லா சாப்பிட்டுக்கலாம், சத்தான உணவுகள் சாப்பிட்டுக்கலாம். 49வது நாள் இந்த தேங்காய எடுத்து அரிசி எடுத்து கொண்டு போய் தண்ணியில விட்டுருங்க. 49வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியா இருந்துக்கலாம். அதுக்கு இடையில போதை சம்மந்தப்பட்டதோ தண்ணி சம்மந்தப்பட்டதோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா 49வது நாளுக்கு அப்புறம். ஆனா அதுக்கு இடையில அந்த அம்மா ஓடியாந்தாங்க, ஐயா எங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு, நீங்க எங்களுக்கு சொல்றீங்க, அதெல்லாம் சரியாயிரும் போங்கம்மான். அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த எந்த டாக்டர் வந்து உனக்கு குழந்தை வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரோ அந்த டாக்டரே நம்முடைய ஜோதிடத்தை பார்த்து நமக்கு மிஞ்சிய ஒரு அமானிய சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை பிறந்து இப்ப அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகுது. ரோட்ல எங்க போனாலும் அங்கிள் குட் மார்னிங் போகுது. அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்குமான்னு நினைக்கல. இதெல்லாம் அதே மாதிரி பாருங்க, ஒரு ஜாதகத்தை எழுதி அவர் கையில கொடுத்துட்டோம். அவங்க பெரியம்மா வந்து எழுதிட்டு போறாங்க. அவங்க நம்ம சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பையனை 5 வயசு வரை பத்திரமா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நல்லா இருப்பான், அவ்வளவுதான். கரெக்டா 5 வயசுல அந்த பையன் இறந்து விட்டான். ஏன் இந்த 5 வயசை மட்டும் நம்ம குறிச்சு சொல்லியிருந்தோம்? 5 வயசுல அவனுக்கு ஆயுள் கண்டம் இருக்கிறது நமக்கு தெரியுது. நீங்க ஆயுள்ல நாளைக்கு செத்து போறோம்னு நினைச்சாலும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க உருடுறாங்க, வந்து என்னோட கணவனோட வாழாம இருந்தது நீங்க தான் சேர்த்து வச்சீங்க, ஆனா இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு, நான் இன்னைக்கு எப்படி உயிர் வாழ்றதுன்னு. திரும்பவும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என்ன பண்ண தெரியுமா? ராமநாத சாமி கோயில்ல போய் அந்த அக்கினி தீர்த்தத்துல ஒரு 3 மணி நேரம் யாகம் நடத்த சொன்னோம். பித்ருகா தோஷம் சொல்லுவோம் இல்லையா? அந்த யாகம் பண்ணிய பிறகு ஒரு ஆண் குழந்தை மறுபடியும் அந்த அம்மாவுக்கு பிறந்திருக்கு. அந்த பையன் பிறந்தது துக்கத்துல இருந்தவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் சொல்றேன்னா, இந்த 1, 5, 9 பலமா நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. 5ஆம் இடம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த குழந்தைகளால் அவர்களுடைய பிரச்சனை வரும். 5ஆம் இடத்தை அதிபதி 6, 8, 12 மறைஞ்சு அல்லது ராகு கேது பிடியில போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். சுபக்கரங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாம இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். 5ஆம் இடத்துல சனி ராகு கேது அல்லது சூரியன் சனி ராகு இந்த மாதிரி கூட்டணி போட்டு 5ஆம் இடம் பலமளந்து போயிட்டாலும் இந்த குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வரும். குழந்தையுடைய ஆயுள்களை கண்ட வரும், பொருளாதாரத்துல பிரச்சனை வரும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும். இந்த குலதெய்வம் யார்கிட்ட பேசும்? யாருக்கெல்லாம் 5ஆம் இடத்தினுடைய அதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்து லக்கணத்தை பார்வை செய்கிறதோ அவங்களோட குலதெய்வம் பேசும். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசும், ஐயா சொன்னா கிரிக்கெட் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியில பேசும். அது என்ன நடக்க போகுதுங்கிற முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிடும், என்ன செயல்பட போகுதுங்கிற சொல்லிடும். நீங்க இந்த கேதுவோட சாரத்துல யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கோ அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. வர முடியாதுன்னு சொன்னவே 4 மணிக்கு மேல நானே வரேன்னு சொல்லிட்டேன். அங்க போயிருக்கோம், ஒரு லாட்ஜ்ல தூங்கும் போது நைட்டு 1:30 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைமிங்ல ஒரு வயசானவர் பைத்தியம் மாதிரி இருக்காரு. என்ன அவர் தோட்டத்தை நான் அவரை தள்ளி விட்டு கல்லை விட்டு எந்த கல்லெல்லாம் மறுபடியும் ஒரு மேட்டு பகுதியை பார்த்து என்ன யாராவது தூக்கண்டு மேல போய் தூக்க சொன்னா அங்கேயும் அவர் தான் தூக்குறாரு. அப்பதான் தெரியுது வந்து சித்திரவரமான என்னை ஆசீர்வாதங்கிறேன், என் மேல கை வைக்கிறாரு. அவர்களுக்கு நான் எதுவுமே நான் பார்க்கல, அவர்கிட்ட எதுவும் கேட்கல, எதுவும் தெரியாது. காலையில அந்த வீட்டுக்காரரை பார்த்து கேட்கும் போது தெரியுது நான் சித்தர் வழிபாடு பண்றவன், நான் போய் நீங்க வரமாட்டேன்னு சொன்னோம்னா சித்தர்கிட்ட சொன்னேன், அந்த சித்தர் தான் வரல இருக்காரு. இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்மளுடைய 9ஆம் இடம் இருக்கு இல்லையா? நம்முடைய 9ஆம் இடம் யாரை சொல்லுது? நம்ம அப்பாவை சொல்லுது இல்லையா? இந்த 9ஆம் இடத்துல சனி ராகு சூரியன் கூட்டணி போட்டுருச்சா அப்பா வழி பூர்வத்திலே இருக்கக்கூடாது.
அந்த கூட்டணி போட்டு இருந்து அந்த இடத்துடைய அதிபதி 6-8 மறைஞ்சிட்டா அப்பா வழிகள்ல நிறைய மரணங்கள் நடக்கும். அல்லது அப்பாவோட உடன் பிறந்தவங்க யாருக்காவது குழந்தை இல்லாம போயிடும். நீ அதை பாத்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி பார்க்கலாம், குழந்தைகள் இருக்காது. இதுவும் எடுத்துக்காட்டா என் குடும்பத்தையும் சொல்லலாம். என்னோட அண்ணனுடைய சாதகத்துல சனி ராகு சூரியன், என்னோட சாதகத்துல 9ஆம் இடத்துடைய அதிபதி 12ல மறைஞ்சு சூரியனுடைய சாரத்துல. எங்க அத்தை பெரிய அத்தைக்கு குழந்தை இல்லை, எங்க பெரியப்பாவுக்கு குழந்தை இல்லை, எங்க இன்னொரு அத்தை இடி விழுந்து இறந்து போச்சு. நாங்க யாருமே பூர்வீகத்துல இங்க இல்லாம ராமநாதபுரத்துல வந்துட்டோம். நானும் எங்க அண்ணன் இங்க வந்து வீடு கட்டி நல்லா தான் இருக்கோம். ஆனா பூர்வீகத்துல நாங்க இல்ல. பூர்வீகத்துல எவ்வளவு சொத்துக்கள் கிடக்கு இருந்தாலும் நாங்க இல்ல. பூர்வீகத்தை மாத்திக்கிட்டோம்னா வந்துருவோம், பூர்வீகத்துல இருக்கக்கூடாது. நீங்க அது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில ஜோதிடத்தை பொறுத்தளவுல நிறைய விஷயங்களை நம்ம சொன்னோம்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தொழில நம்ம சொல்லுவோம், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். கலிய பெருமாள் IPS அதிகாரி ஒரு கதை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஊரா ஒரு சாமியாரு ஆசீர்வதிச்சுக்கிட்டே போவாராம். அவர் அந்த ஊர்ல ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்கார யாருமே வரல. ஏன்னா அந்த ஆள் காலை கழுவணும், அதுல பூ போட்டு கும்பிடணும். வரல என்னன்னா கோபத்துல, அந்த காலத்து ரிஷிகள்லாம் அப்படிதான் சாப்பிடுவான். கோபத்துல சிவபெருமானியை கூப்பிடப்படாத எப்படி விட்டாரு, சிவபெருமான கூப்பிட்டு இவன் இந்த மாதிரி என்னை பண்ணிட்டான், அதனால சங்கு ஊந்துறதை நிறுத்த, மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டாரு. சிவபெருமான ஊரை சங்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. மழையே பெய்யல, பஞ்சமா போச்சு. யாருமே வயலுக்கு போல, ஒருத்தர் மட்டும் போய் விழுந்துகிட்டே இருக்காரு. மழை பெய்யுதோ பகலையோ அவர் டெய்லி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நாரதர் பார்த்தாரு, என்னடா மழையும் பெய்யல ஒண்ணும் பெய்யல, நாரதருடைய கழக நன்மையில முடியும் நம்ம கேட்டிருக்கோம். வந்து பார்த்தாரு, ஏயா விழுந்துகிட்டே இருக்க, எல்லாரும் தான் இருந்துட்டானே, நீ மட்டும் விழுந்துகிட்டு இருக்க. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல நான் இந்த வேலையை செய்யாம விட்டுட்டேன்னா அந்த தொழில் எனக்கு மறந்து போயிடும், அதனால மழை பெஞ்சாலும் பேடல செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பா எனக்கு பெய்யும். தெய்வத்தால் ஆகாதனும் மெய்வறிந்த கூலி வரும். அப்ப நாரதர் பார்த்தாரு, டக்குன்னு சிவபெருமான்ட்ட போனாரு. என்னையா நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தன் மறந்து போயிடும்னு மழையே இல்ல உழுதுகிட்டே இருக்கான், மழை இல்ல உழுதுகிட்டே இருக்கான், நீங்க இந்த சங்க அப்படி வச்சுட்டீல, நாளைக்கு இது மறந்து போயிருமே சொல்லிட்டு நாரதர் வந்துட்டாரு. சிவபெருமான் பார்த்தாரு, ஆகா ஆமா நம்மளும் மறந்து வரும், எல்லாருக்கும் ஊதா இல்லையான்னு செக் பண்ண ஊராரு மழை வந்துருச்சு. மழை பெஞ்சு நாடெல்லாம் செழிப்பாயிருச்சு. ஆக நம்முடைய முயற்சி மட்டும்தான் நமக்கு வெற்றியை தருமே தவிர வேற எதுவும் தராது. நான் சொல்றேன், தனசேகரன் பேசுறாருன்னு சொல்லி அவர் பேச்ச கேட்கிட்ட பின்னாடியே ஓடினா நம்ம பிடிச்சிட முடியாது. நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கணும், இல்லையா? யூடியூப் சேனல்ல 3 சேனல் ஆரம்பிச்சேனா, 3 சேனல் வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு. அஸ்ட்ரோ டிவி RMD, முகவை டிவி, பள்ளி ஜோதிடம். இதுதான் என்னை வாழ வச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கொரோனா டயத்துல எல்லாரும் நிறைய ஜோதிடர்கள் வந்து டீ குடிக்க கூட காசுன்னு சொன்னவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நான் 2000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். யாருக்கும் தெரியாது, சொல்லக்கூடாது இதெல்லாம் இந்த இடத்துல. ஏன் அந்த யூடியூப் சேனல் தான் என்னை உலக அளவு இன்னைக்கு 145 நாட்டுல சாதனை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உலக அளவு கொண்டு போனதுக்கு எது முயற்சிங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. நீங்க ஜோதிடர் ஆக முடியும். அதற்கான வல்லமையும் திறமையும் எங்க இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம புத்தகங்கள் நிறைய படிக்காதீங்க ராஜா. நான் யார்ட்டுக்கு படிக்க, ஆனா இன்னொரு விஷயத்துல சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கோச்சுக்கிறாதீங்க. குருவே சரணம் சொல்லிக்கிறேன், குருவை வணங்கிக்கிறேன். ஆனா எனக்கு குருமாதர்கள் யாருமே இல்லை. யார்கிட்டையும் போய் ஜோதிடம் படிக்கல, 10 காசு ஜோதிடம் படிச்சதுக்காக செலவு பண்ணல. அப்ப எப்படி ஜோதிடம் வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? தெய்வத்தால் ஆகாதனினும் மெய்வருந்த கூலி தரும். என்னுடைய முயற்சி தான் என்னோட பெரிய ஜோதிடம் ஆகிடுச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் 145 நாட்டுக்கு தனசேகரன்னா யாரும் தெரியும், மக்களுக்கு தெரியும். நான் ஜோதிடர்களை நோக்கி வரல, இப்பதான் கொஞ்ச நாளா ஜோதிடர்கள் நோக்கி வந்திருக்கேன். ஆனா முன்னாடி கூட என்ன யாரும் தெரியும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். மக்களை நோக்கி போனால்தான் அந்த யூடியூப் சேனல் ஜெயிச்சிச்சு. நீங்க 10 வாட்ஸ்அப் குழு அமைச்சு ஒரு 1000கணக்கான ஜோதிடர்களை அதை வச்சு இலவசமா பேசிக்கிட்டு இருந்தவங்க மணிக்கணக்கில் ஒரு யூடியூப் ஆரம்பத்துல போட்டா 50 பேரோட சப்ஸ்கிரைப் பண்ணல. இப்போ நான் சொல்றேன், எந்த ஜோதிடருடைய யூடியூப் சேனலா இருந்தாலும் எனக்கு அனுப்ப, நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்றேன். எல்லாத்துக்கும் பண்ணுங்க. அடுத்த ஜோதிடர்கள் வாழ வைங்க, உங்க வாழ்க்கை தன்னால் உயரும். இப்ப வரக்கூடிய படிக்கக்கூடியவங்க இருக்கீங்க இல்லையா,
யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. உங்களுக்கு திறமை இதுல காட்டுங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் அது மக்களை போய் சேரும். நீங்க பெரிய ஆளாக முடியும். பெரிய ஆளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னாடியே ஓட முடியாது. உண்மை இல்லையா? நமக்கு ஒரு லட்சியம் வேணுமா இல்லையா? அப்ப அந்த லட்சியத்தை பிடிக்கிறதுனா என்ன பண்றது? ஒரு விஷயம் என்னன்னா, 7 சனி நடக்குது, 8ஆம் இடத்துல சனி இருக்கு, சனியால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் அந்த வருத்தம் இருக்கு? சனி தசை வரும்போது 7 சனி இருக்கும்போது நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஒண்ணுமே வேண்டாம், ஒரு கைப்பிடி எள்ளு கொஞ்சம் போல மடிச்சு நைட்ல தூங்கும்போது தலைமாட்டில் வைங்க. 8 மணிக்கு வைங்க. தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை இருந்து வர 8 நாள் வரைக்கும் வைங்க. வர்ற சனிக்கிழமை ஒரு இரும்பு சட்டி வாங்கிக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் 100 மில்லி, விளக்கெண்ணெய் 100 மில்லி, நெய் 100 மில்லி ஊத்துங்க. கருப்பு சிகப்பு வெள்ளை நூறுல திரி போடுங்க. விளக்க ஏத்துங்க. சனிக்கிழமை காலையில 6 to 7 மணிக்குள்ள சனி ஓரையில உங்க வீட்டுல விளக்கேத்தி உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துலயும் சுத்திக்கோங்க. உங்க வாசலையும் சுத்திக்கோங்க. உங்க வீட்டினுடைய மேற்கு திசையில அன்னைக்கு ஃபுல்லா எரிய விடுங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல அந்த விளக்கை அமைச்சு தூக்கி தண்ணியில போட்டுருங்க. அந்த அந்த விளக்கோட எவ்வளவு பெரிய தடையும் நீங்கும். பண்ணிருக்கீங்களா யாராவது? பண்ணி பாருங்க, பாத்துக்கோங்க. இத பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய தடையும் நீங்கும். ஆனா இன்னொருத்த மாட்டிக்குவான். இடம் வைக்கல, நீ இதை பண்ணிட்டு போவா, அடுத்த போய் அந்த இடத்த வாங்கி அவன் மாட்டிக்குவான். அது வேற விஷயம். நம்ம தப்பிச்சிருவோம்ல, நம்ம தப்பிச்சிருவோம் அந்த பெரிய பண்ணி. அப்ப அது சாதாரண விஷயம் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஒரு அம்மா கரெக்டா ஒரு 5:30 மணி, நான் இதெல்லாம் எனக்கு தோணுன விஷயங்கள், நான் இதெல்லாம் புக்கெல்லாம் போட்டா என் புக்கு போடலாம், அந்த மைண்டுக்கு நான் வரல. அன்னைக்கு தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னாரு, நான் புக்கலன்னு பாக்குறேன் ஐயா, உங்களை மாதிரி நானும் எழுத முடியலையா, இப்படியே மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னா. அப்போ கரெக்டா ஒரு 5:30 மணி இருக்கும், கூட்டமா இருக்காங்க. நாங்க பிசினஸ் பண்ற நெல்லியாவரம் பண்றாங்க. நெல்லியாவரம் தான் மெயின், இது சைடா தான் பண்ணுவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில 30 பேர் 40 பேர் கேட்டிருக்காங்க, ஐயா நான் உங்க ஊருக்கு வரோம், உங்க ஊர்ல வச்சு எனக்கு ஜோதிடம் சொல்லித்தாங்க, நாங்க ஒரு 10 நாள் இங்க தங்கிக்கிறோம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணலையான்னு தெரியல. ஆனா 10-30 பேர் உருவாக்கி விட்டு வெளிநாடு தான் பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இங்க இருந்து வரவங்க கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியல, வாய்ப்பு கிடைக்கல. இப்ப ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை பேச மறந்துட்டேன். என்ன சொன்ன இப்ப? என்னையா? அதை சரி பண்ணிக்கோங்க. அது பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு தடவை சொல்லவா? சரி, கருப்பு எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ள இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து வர்ற சனிக்கிழமை வரைக்கும் தலையில கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு துணியில கட்டி தலைமாட்டில் வைங்க. 7 சனியால பாதிக்கப்பட்டவங்க, இடம் விக்கல, வீடு விக்கல, பொருளாதாரம் மந்தமா இருக்கு, வேலைவாய்ப்பு மந்தமா இருக்கு, குடும்பமே கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு, இதை வச்சு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வைங்க. நைட்டு தலைமாட்டில் வைக்கணும், காலையில எடுத்து பழைய சாதத்துல கலந்து காலத்தை போடணும். இப்படி தொடர்ந்து பண்ணுங்க. அந்த சனிக்கிழமை ஒரு இரும்பு சட்டி, நல்லெண்ணெய் 100 மில்லி, விளக்கெண்ணெய் 100 மில்லி, நெய் 100 மில்லி போடுங்க, ஊத்துங்க. அதுல கருப்பு சிவப்பு வெள்ளை நூல்ல திரி போடுங்க. திரிய போட்டு ஒரே திரியா போடுங்க, பெருசா போடுங்க, நல்லா விளக்கேத்துங்க. வீட்டுக்கு முன்னாடி சுத்துங்க, உங்க வீட்டை சுத்துறதுக்கு பாக்கியம் இருந்தா ரொம்ப நல்லது. வீட்டை அப்படியே 4 வாரம் சுத்தி வரதுக்கு வாய்ப்பு இருந்தா ரொம்ப நல்லது. 3 சுத்தி சுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சுத்திட்டு வீட்டுக்குள்ளேயே மேற்கு பக்கமா வச்சுருங்க. அன்னைக்கு பூரா எரியட்டும். சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே தூக்கி கொண்டு தண்ணியில் போட்டுருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை தீரும். நீ பண்ணி பாருங்க, அது பெரிய மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம். அதே மாதிரி ஒரு அம்மா 5:30 மணிக்கு, வயசானம்மா, ஜாதகம் பார்த்துட்டு இருக்க, முன்னாடி இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் உடனே நிப்பாட்டிட்டு அந்த அம்மா கூப்பிடுங்கம்மான்னு, அவங்க பெரியவங்க, ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கும், வாங்கம்மான்னு கூப்பிட்டேன். என்னம்மான்னு கேட்டேன். ஐயா ஒரு பிரச்சனை, எனக்கு ஜாதகம்லாம் கொண்டு வரல, எனக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் சொன்னாரு, நேத்து நானும் என் மகனும் தற்கொலை பண்ண போனோம், சாக போனோம், நாங்க 3 பொம்பளை பிள்ளை, நான் ஒருத்தி சாக போனேன். அப்ப அவர் சொன்னாரு, அங்க போயிட்டு அவர் ஐயாட்ட போயிட்டு உனக்கு ஐடியா சொல்லுவாரு. நான் ஒண்ணுல அந்த நேர்ல பிரச்சனை போட்டு பார்த்தேன், இந்த அம்மாவுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. அப்ப சிக்கல்ல மாட்டிருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒரு தாமரைப்பூ வாங்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா அந்த அம்மா என்ன கேட்டு சொன்னு தெரியுமா, வந்தோடனே என்ன எதுவும் பரிகாரம், நம்ம சொல்றதெல்லாம் பரிகாரம் காசு கொடுத்து இல்ல, நீங்களா பண்ணிக்கிறதான். ஒரு தாமரைப்பூ வாங்க முடியுமான்னு கேட்டேன். 5 ரூபாய்க்கு ஒரு தாமரைப்பூ வாங்க முடியும்ல? தாமரைப்பூ வாங்கிட்டு போய் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில 1 to 2 மணிக்குள்ள வீட்டெல்லாம் நல்லா மொழிகிட்டு செல்லுகள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டை அடைச்சிடணும். உள்ள நடு செண்டுல ஒரு தாம்பாளத்துல பச்சரிசி மஞ்சள் பரப்பி வச்சு, அதுக்கு மேல இந்த தாமரைப்பூ வச்சு, அதுக்குள்ள உங்களுடைய பிரச்சனையை எழுதி வச்சு 1 மணி நேரம் வேண்டிக்க பிரபஞ்சத்தை நோக்கி.
1 மணி நேரம் காய்ச்சதுக்கு அப்புறம் அந்த தாமரைப்பூ எடுத்து அப்படி பண்ணி சாயப்படத்துல வச்சிருவோம். பிரச்சனை தீர்ந்த உடனே அதை எடுக்காதுட்டேன். இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு சேர வேண்டிய 1 ஏக்கர் நிலத்தை அவங்களுடைய குழந்தை பறிச்சுக்கிட்டு உனக்கு இங்க என்ன வேலைன்னு விரட்டி விட்டாங்க. இவங்க 3 பொம்பளை பிள்ளை வச்சு கஷ்டப்படுறாங்க. இதை எழுதி இதை பண்ண உடனே ஒரு 20வது நாள் இந்த இடத்துக்கு அவங்க பங்காளி இவங்களுடைய சின்ன மாமனார் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை நடக்குது. அவன் சேர்க்கிறாங்க, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா டாடா. அவன் சேர்க்கிறான், இவன் என்ன மட்டும் சொத்து இல்லைன்னு சொல்லல, அவனோட கூட பிறந்த அண்ணன் விட்டு பிள்ளைய 3 பொம்பளை பிள்ளைக்கு எழுதுறான். எப்ப இந்த தாமரை பொழிவார் வந்ததுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு அப்புறம் சர்ச்சிட்ட வந்து தீர்ப்பு வருது, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல பங்கு வருது. 1 பைசாவுக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்து வருது. இது என்ன பரிகாரம்? சின்ன ஒரு தாமரப்பு பரிகாரம். அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்க ஓடி வந்துச்சு, நானே மறந்துட்டேன், யாரையும் விவரம் சொன்னாங்க, நல்லா இருக்கமா சொல்லிட்டோம். இதெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள், எந்த காசும் இல்லாம எதுவும் இல்லாம நம்மளா பண்ணிக்கக்கூடிய ஈஸியான வருமானம். நீங்க ரொம்ப பேர் பார்ப்போம், இவர் ஐயா அன்னைக்கு பேசும்போது சொன்னார், ஐயா 7ஆம் இடத்தை பத்தி பேசுங்க ஐயா, குருவை பத்தி பேசுங்க ஐயா அப்படின்னாரு. அன்னைக்கு 5ஆம் இடத்தை பத்தி பேசியாச்சு அப்படின்னு. இன்னைக்கு தான் எல்லாருமே சோதரத்தை பிடிச்சி கரைச்சி விட்டுட்டு போயிட்டாங்களே. எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டாங்களே. பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாம பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேசிட்டாலும் கூட இப்ப நீங்க கடுமையான இருதார யோகா அமைப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் எப்படி இருந்தா இருதார யோகா அமைப்பு இருக்குன்னு. ஜாதகத்துல 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்டு போச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் 2-3 கிரகங்கள் இருந்தாலும் சரி, 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி நம்ம சொல்லுவோம். நீங்க பையனுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கு. 8ஆம் இடத்துடைய அதிபதி 12ல மறைஞ்சிருக்க. அப்ப இந்த பையனை திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த மாமாவைத்தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வேண்டாண்டே ராமேஸ்வரத்துல போய் யாரையும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1 மாசத்துல அந்த பொண்ணு வாழல, திரும்பி இங்கிருந்து வந்தாங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாக்குறதுக்கு ஜாதகத்துல மேலோட்டமா நல்லாவே தெரியுங்க. பொருத்தம் 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த 7ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது, அந்த இடத்துக்கு இடம் கொடுத்தவன் மறைஞ்சிட்டான். 7ஆம் இடத்த அதிபதி போய் மறைஞ்சிட்டான். அவன் சூரியனுடைய சாரத்துல இருக்கு, சூரியனுடைய பார்வையில் இருக்கு. அப்படின்னா அந்த பையனோட திருமணம் பண்ணி ஏன் இந்த பொண்ணு வாழ முடியல அப்படின்னா, அந்த ரத்தம் பிரஷரா இருக்கு, உடம்போட 2ஓட ரத்தமும் ஒத்துக்கல. நீங்க செவ்வாய் தோஷத்துக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கிறது காரணம் நிறைய இருக்கு, தெரியாமலாம் முன்னோர்கள் சொல்லல. செவ்வாய குரு பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அல்லது செவ்வாய் 8ல இருந்தாலும் உங்க லக்கணத்துக்கு 1, 5, 9ஆம் இடத்து அதிபதிய சாரத்துல இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். செய்யலாம், அப்படிலாம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க, புரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன். ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் பார்க்கிறோம், 9 பொருத்தம் இருக்கு. அவங்க 4 வைக்க வந்தாங்க நம்மகிட்ட. நான் அவங்க தெரிஞ்சவங்கனால இது வேண்டாமேன்னு சொன்னேன். ஏன்யா 9 பொருத்தம் இருக்கையா, நாங்க வெளியில பார்த்துட்டோமே, 4 வச்சுட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு. ஒரு ஜாதகத்துல நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு ராசி குறிக்குது இல்லையா. 7ஆம் இடம்ங்கிறது என்ன? பிறப்புறுப்பு. இந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி அலிக்கிரகத்துல இருக்கு, அதுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் அலிக்கிரகத்துல இருக்கு, லக்னாதிபதியும் அலிக்கிரகத்துல இருக்கு. அப்ப எப்படி இவனுக்கு ஆண்மை இருக்கும்? மீறி பண்ணாங்க, இப்ப டைவர்ஸ் நிக்குது. இப்ப அதெல்லாம் நம்ம கவனமா நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பெரிய லெவலுக்கு நம்ம பேர் வாங்கிட மாட்டோம், பேர் கெட்டு போயிடும். ஜோதிடம்ங்கிறதுல ஒரு ஜோதிடத்தை நீங்க போய் அப்படி அந்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா, செத்து போன ஜாதகத்தை கொண்டு வைப்பான். எத்தனை பேருக்கு வந்திருக்கு அந்த மாதிரி? நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது அந்த மாதிரி யாருக்காவது வந்திருக்கா? இறந்து போன ஜாதகங்கள் வரும். 4 ஜாதகத்துக்குள்ள உள்ள ஒண்ணு ஓட்டி வச்சிருப்பாங்க, கலந்து வச்சிருப்பாங்க. இந்த ஜாதகங்கள்லாம் நான் ஆய்வு பண்றதே இல்லைங்கய்யா. ஜாதகத்தை தொடும்போது அந்த ஜாதகம் எனக்கு கை எரியும், அதுல பிரிச்சு தூக்கி விஷயமே கை எரியும். இப்ப நீங்க
இதுதான் அந்த அந்த தெய்வ பலம்ங்கிறது. கிரகங்கள் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் 24 வருஷம். ஜோதிடர்களை நோக்கி கிரகங்கள் சுத்திட்டே இருக்கும். இதெல்லாம் கொண்டு வரணும்னா என்னையா செய்யணும்? இப்ப ஐயா நான் ஜோதிடம் பார்க்க போறேன், என்னோட கிரகங்கள் பேசணும், பிரபஞ்சம் பேசணும். எப்படி ஐயா எப்படி கொண்டு வர்றது? வீடு இருக்கு இல்லையா, நம்ம வீடு, நமக்கு கண்ணு 2 கண்ணு இருக்கு இல்லையா, ஒரு கண்ணு ஜாதகம்னா இன்னொரு கண்ணு என்ன? வீடுங்க. நம்ம குடி இருக்கிற வீடு. பிரபஞ்சம் தான் கிரகத்தை உருவாக்கி இருக்கு, கிரகம் பிரபஞ்சத்தை உருவாக்கல. அப்ப அந்த பிரபஞ்சம் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த கிரகத்துடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல இருக்கலாம். அப்ப நமக்கு வீடு ரொம்ப முக்கியம் இல்லையா? வீட்டை நம்ம என்ன பார்க்க போறோம்? வடகிழக்கு மூலை நீர் நிறைந்த ஒரு கிணறு இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு போர் இருக்கிற மாதிரி இருக்கணும் வடகிழக்கு மூலையில. அதே போரோ கிணறோ தென்மேற்குல வந்துடக்கூடாது. சரி, தென்மேற்குல வந்தா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாலும் இருப்பாங்க இல்லையா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்னா தென்மேற்குல கிணறு போட்டுருக்காங்க. மேல போய் பார்த்தேன், கீழே பார்த்துட்டு மேல யாராவது உங்க பையனோ யாரோ மேல இருந்து தவறி விழுந்தானா? ஆமையா, என் பையன் விழுந்து 15 லட்சம் ரூபாய் செலவு எங்க வீட்டுல வெளிநாட்டுல இருக்கிற தப்பிச்சோம். அந்த கிணறு அப்பவே மூட சொல்லி இந்த பக்கம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை முடியும். நீங்க நல்லா கேட்டு பாருங்க, பெரிய பணக்காரனா இருந்தாலும் குறுகிய காலத்துல ஒடுங்கிடுவாங்க. இது ரொம்ப ஏன் சொல்ல, என் ஒய்ஃபோட அக்கா 16 சென்ட்ல வீடு இருக்கான். அவங்க வீட்டுல பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா தென்மேற்குல போர் போட்டிருக்காங்க. போற மாத்துன்னு அவங்க போய் ஒரு குறி பார்ப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பார்த்திருக்காங்க. அவர் ஒண்ணு சொல்லிருக்காரு, தகடு இருக்கு எடுத்தா சரியா வந்துருட்டாரு. அப்ப தகடு எடுக்க வந்து அந்த ஆள் உட்கார்ந்து இருக்காரு. நான் போயிட்டு வந்தேன், பாக்குறேன், என்னடா தகடு ஏதுல அந்த காலத்துல சொன்னா கேட்கல, நம்பல. சரி, இவன் 30,000 கொடுக்கணும் இருக்கு, அந்த ஆள் வாங்கி பிழைக்கணும் இருக்கு, இந்த பொழப்ப நம்ம ஏன் கிடைக்கணும், நான் வந்துட்டேன் ஏமாட்டுக்கு. அந்த 30,000 வாங்கிட்டு போட்டாரு. என்ன நடந்துச்சு? கடைசி வரை அந்த கிணறை மாத்தாத வரைக்கும் அவன் பல லட்சங்களை பல சொத்துக்களை இழந்ததும். நீங்க வீடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் நமக்கு இருந்தா யார்கிட்ட போய் ஜோதிடம் படிக்கணும்? நான் போய் யார்கிட்ட படிச்சேன்? இப்படி எந்த ஜோதிடத்துல எந்த புக்ல என்ன இடத்த கேளுங்க, நான் சொல்றேன். ஜோதிடம் என்பதை நேசிக்கணும், காதல் பண்ணணும், ரசிக்கணும், வரும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை கட்டியா பிடிச்சுக்கணும். சார், எங்களுக்கு குலதெய்வம் அருளே இல்லை சார், தெய்வமே இல்லை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, எனக்கு தெய்வமே இல்லை சார், தெய்வமே வரல, அந்த அருள் கிடைக்கல, அதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்ல கேட்டுக்கோங்க. யாருக்கு அப்படி தெய்வம் வராம இருக்கு? யாருக்காவது இருக்கா? அப்படி இருக்க நம்ம விரும்பல. இல்ல, எல்லாரும் தெய்வம் நமக்கு நல்லா இருக்குன்னு விரும்புறோம். தெய்வத்தினுடைய அருள் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ, முதல்ல போய் 7 சனிக்கிழமை பக்கத்துல அரச மரமும் பிள்ளையார் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையாரை சுத்தி 7 சனிக்கிழமை சேர்றங்க அடிங்க. அந்த காலத்துல தேங்காய் தாங்க உடைப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், குழந்தை பிறந்தா அப்பா கடவுளே முடியா காப்பாத்திட்டான தேங்காய் உடைப்பாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது பொண்ணு குடிக்கும், நெட்டுக்கு எத்தனை சாமி இருக்கோ அத்தனைக்கும் தேங்காய் தாங்க பரிகாரம். அதுக்கு அப்படிதான் உடைப்போம். எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் தேங்காய் தான் உடைப்போம். அது மாதிரி நீங்க இந்த 7 சனிக்கிழமை தேங்காய் உடைங்க. பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு ஒரு குளம், உங்க ஊர்ல குளம் இருக்கா, ஆறு இருக்கா, அந்த பகுதியில போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி மண்ணெடுங்க, அந்த சிகப்பு துணியில வச்சு முடிங்க. கொண்டு வந்து உங்க வீட்டு சாமி ரூம்ல வைங்க, சந்திரன் குங்குமமா போட்டு வைங்க. தொடர்ந்து 48 நாளைக்கு அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துடும். விளக்கேத்துங்க. உங்க வீட்டு வாசல்ல விளக்கேற்றி எடுத்துருவாங்க. சாமி வரலாம் ஏற்றுக்கலுங்க. சாமி வந்துடும். அது எங்க இருக்குன்னு சொல்லும். அந்த எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒருத்தர் பெரிய நண்பர்களுக்கு தெரிஞ்ச பெரிய நண்பர், பெரிய பிசினஸ் மேன், அவர் சொல்றாரு, என்னுடைய குலசாமி திருச்செந்தூர் முருகங்கிறார். நான் சொல்றேன், அவனுடைய மாடப்ப சாமி தான் அவன குலசாமி, மாடையாவும் ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னு. அதெல்லாம் இல்லைங்க, எங்க தாத்தன் பாட்டன் காலத்துல நாங்க கும்பிடணும். அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாட்டி ஒண்ணு கூப்பிட்டு, உங்க தாத்தா காலத்துல இதை தாண்டா கும்பிட்டாங்க, நீங்க பூரா மெட்ராஸ் பக்கம் போனதுக்கு அப்புறம் மறந்துடான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த சாமி போய் அவர் கும்பிட்டு இருக்காரு. குலதெய்வம் யாருக்கும் இப்ப பாருங்க, நிறைய பேர் பெருமாள் கும்பிடுவாங்க, பெருமாள் குலதெய்வமா இருக்காது. திருப்பதி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமா கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குலதெய்வமா தான் இருக்காது. நமக்கு குலதெய்வம்ங்கிறது என்னன்னா, நம்ம பாரம்பரியமா நம்ம கும்பிட்ட ஒரு பெண் தெய்வம், ஒரு கருப்பண சாமி, ஒரு ஐயனார் சாமி, அந்த மாதிரி தெய்வம் தான் நமக்கு இருக்கும். நீங்க கேதுவால் அதிகமாக பாதிக்கக்கூடியவங்க, கேது இருக்கு இல்லையா, தெய்வ கூட்டம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கேது நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தா இந்த தெய்வ கூட்டம், இப்ப நீங்க உங்களெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு இருந்துச்சுங்க. எனக்கு சுக்கிரனும்
புதனும் கேதுவோட சாரத்துல. லக்னாதிபதி எனக்கு புதன், மிதுன லக்னம். 5ஆம் இடத்துல சுக்கிரன், ரெண்டும் போய் பாதக ஸ்தானத்துல. எங்க மிதுனத்துக்கு பாதகஸ்தானம் எது ஐயா? தனுசுல இருக்கு. அப்ப எப்படி இருக்கு என் பாடு? நானும் கோடி கோடியா சம்பாரிச்சு பாக்குறேன், லட்ச லட்சமா சம்பாரிச்சு பாக்குறேன். தொழில் பிசினஸ் மேல போகுது கீழே போகுது, மேல போகுது கீழே போகுது. என்னதான் நடக்குது இங்க விஷயம்? அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு பிசினஸ்ல. ஆனா எப்ப வந்து என்னை நிலையா நிறுத்துச்சு? என்னைக்கு ஆன்மீகத்துக்குள்ள வந்து ஜோதிடத்தை பிடிச்சோன்னா அப்பதான் நிறுத்துச்சு. அப்ப கேது என்ன ஆன்மீக கிரகம் இல்லையா? அப்ப கேது இந்த போய் புதன் உட்கார்ந்துருச்சு இல்லையா? அப்ப புதனும் கேது ஜோதிடத்தை குறிக்கக்கூடியது இல்லையா? இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விட்டுச்சு. நான் கோடி கோடியா பிசினஸ் பண்ணி பெருசா நமக்கு தரல. அப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விட்டுச்சு இல்லையா? அப்ப அதே நேரத்துல இந்த இதுக்கு என்ன காரணம்னா, எங்க அப்பாவுடைய அப்பா அழகர் கோயிலுக்கு வருஷம் திரி எடுத்து போயிட்டு கோயிலுக்கு போய் எல்லாரும் சமைச்சு போட்டு பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதை நிறுத்திட்டாரு. நிறுத்தினதுக்கு அப்புறம் அதை யாருமே செய்யல. அதனால அவர் இறந்து போனாரு. எங்க அப்பா வழியில ரொம்ப அடி வாங்குச்சு. அந்த குற்றத்தை தான் இதுல வந்து காமிச்சிச்சு. இந்த கேலோட நட்சத்திரத்துல இந்த 2 கிரகங்கள் வந்து உட்கார்ந்தது. அப்ப இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தடுப்பாதத்தை கொண்டு போயிடும். அப்ப நமக்கு எந்த கிரகம் எதுல இருக்கோ அதுக்குரிய தொழிலை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில. நீங்க ரொம்ப விஷயம் வேணாம், 1, 5, 9 பிடிச்சுக்கோங்க. 1, 5, 9 நல்லா இருக்கா? அப்ப 2, 11 வேணாமா? அதான பணம் தரும். நிறைய பேர் கேட்பாங்க, இது சரியா இருந்தா அது சரியா இருக்குங்க. ஏய், நம்ம நல்லா இருந்தா நம்மளை எவன் தூக்கி போட்ட முடியும்? நம்ம பலமான இருந்தா நம்ம நேரம் வந்து பேச பயப்படுவோம் இல்லையா? 5ஆம் இடம் பலமா இருக்கு. கூட நம்ம தாத்தா 50 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு, நமக்கு என்ன கவலை? ராஜா மாதிரி வாழலாமே. 9ஆம் இடம் பலமா இருக்கு. அப்பா நமக்கு வீடு கட்டி வச்சுட்டாரு, வண்டி வாங்கி கொடுத்தாரு, படிக்க வச்சாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. அப்புறம் என்னங்க வேணும் நமக்கு? அதை வச்சு நம்ம வேலை வந்துடலாம்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 மரணம் வேலை செஞ்சிரும்ல. அப்ப இந்த 1, 5, 9 கெட்டு போச்சுன்னா நீ 2, 11 எது நல்லா இருந்தாலும் சிறப்பாக வேலை செய்யாது. பூர்வ புண்ணியம் நம்மளை தடுத்துரும், அடிச்சு ஓடிச்சிரும். அப்ப இந்த காலகட்டத்தை தாண்டி போறதுக்கு கண்டிப்பா இதை பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த அம்மா வந்து பின்னாடி நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலங்கள் இருக்கு, எல்லாருக்கும் டைம் முடிஞ்ச போச்சுல. நானும் காலையில இருந்து நானும் நிறைய மீட்டிங்ல போய் உட்கார்ந்துருந்தா என்னை கடைசியில தான் பேசணும். ஐயா நீங்க இருங்கய்யா, கடைசியில பேசலாம் ஐயா, நீங்க போயிட்டு எல்லாரும் போயிடுவாங்க, இருங்கயா போலாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் நமக்கு, நம்ம அங்க இருந்து வந்து கடைசியா இருந்து பொறுமையா போவோமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பொண்ணு ஆகாம ஒரு பொண்ணு 18 வயது எழுதி வயசுக்கு வரல. 18 வயசு இருந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வராம பிறந்தா அப்படின்னு என்ன நினைப்பாங்க? என்னங்க, அந்த பொண்ணு ஆணுமுள்ள பொண்ணுமுள்ள பேசுறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, ஏதாவது பண்ணுங்கய்யா, நான் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வர்றேன், உங்களோட பணம் சரியா இருந்தாங்க. ஆனா என்னைய எங்க ஊரை பிடிக்கிறது கஷ்டம். நான் என்ன குறிப்பிட்ட நேரம் தான் இருப்பேன், குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு 10 பேர் கிட்ட கூட பாப்பா போயிருவேன். அப்ப அந்த அம்மா வந்து சொல்லும் போது பார்த்துட்டு, ஏமா இந்த பொண்ணுக்கு மாத சுழற்சி நல்லா இல்லையே, பெரியவனாச்சான்னு கேட்டேன். அதுக்கு தான் வந்தேன், இன்னும் பெரியவன் ஆகல. சரி ஐயா பெரியவன் ஆயிருமா? அந்த அம்மா 30 தடவை கேட்டுருச்சு. பயம், ஏன்னா நம்ம பிள்ளை இல்ல. அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெரியவன் ஆயிரும். நான் சொல்றதை மட்டும் செய்யணும். என்னையா செய்யணும்? சந்திரனுக்கு உரியது என்னதுங்கய்யா? சந்திரன் தானே உடம்பு. அந்த உடம்பை சரி பண்றதுக்கு சந்திரனுக்குரிய தானியம் எது? பச்சரிசி. நான் என்ன சொன்ன தெரியுமா? அமாவாசை கழிச்சு 5வது நாள்ல இருந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து ஒரு வெள்ளை துணியில முடிஞ்சு நைட்டு தூங்கும் போது அந்த பொண்ணு தலைமாட்டில வை. காலையில எடுத்து அந்த பச்சரிசி ஒரு டப்பால போடுறேன். மறுநாள் வேற அரிசி வைக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு 9 நாள் வச்சோம்னா 10வது நாள் பௌர்ணமி வந்துடும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பச்சரிசி எல்லாம் ஒன்னா போட்டு பொங்கலா கிண்டணும். பௌர்ணமி கிளம்பி வருது இல்லையா 7-8 மணிக்கு. அப்போ அந்த சந்திரன் வீட்லயே தான், இது எல்லாமே நம்ம மொட்டை மாலை செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம். ஒரு இலையை விரிச்சு இந்த பச்சரிசி அள்ளி வச்சு பத்தி சூட வெத்தல் வாக்கு பழம்லாம் வச்சு சந்திர பகவானை பத்தி நல்லா மனசார கும்பிட்டு சொல்லுங்க. ஒரு செம்புல தண்ணி வச்சுக்கோங்க, சந்திரனை நினைச்சு நல்லா வேண்டிக்கோங்க. இந்த தண்ணி அந்த பொண்ணை குடிக்க சொல்லு. இந்த பச்சரிசி நம்ம தலையில வச்சோம் இல்லையா, வச்ச அரிசியை வந்து சாப்பிடக்கூடாது அந்த பொங்கலை. ஆனா பொங்கல் என்ன ஏதோ கிராமத்துக்கு சும்மா கட்டக்கூடாது, எல்லாமே போடணும். நம்ம என்னென்ன போடணும் நம்ம சாப்பிட்றதுக்கு?
வாசனையா இருக்கிறதுக்கு எல்லாம் போடுவோம்ல, எல்லாத்தையுமே போட்டு கிண்டணும். கிண்டி அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை அப்பவே எடுத்து அந்த பொண்ணோட தலையை 3 சுத்து வலது பக்கம், இடது பக்கம் 3 சுத்து சுத்தி கொண்டு போய் தண்ணியில அப்பவே நைட்டே போட்டுறணும். போட்டு முடிச்சுட்டாங்க. 3வது நாள் அமாவாசை, அன்னைக்கு தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு காலையில அந்த அம்மா எனக்கு போன் அடிக்குது. ஏன்னா ஓயாம அடிக்கிறாங்க, நை 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 ஓயாம. 4 தடவை போன் வருது. என்ன பைக்கில் போயிருந்தேன், நிப்பாட்டிட்டு என்னமான்னு கேட்டேன். ஐயா ஐயா என் பொண்ணு பெரியவன் ஆயிட்டாயா. எத்தனை வயசுல? 18 வயசுலங்க. என்ன பரிகாரம் இது? என்ன செலவு இது? ரொம்ப எளிமையான பரிகாரம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம், அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். இப்ப என்னுடைய பேர் வந்து ராமநாதபுரம் ஆர் தனசேகரன். போன் நம்பர் 95 97 35 41 37. என்ன நீங்க ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முகவை டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டி அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பார்க்கலாம். வள்ளி டி ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்து. ஐயா, முகவை டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. வள்ளி டி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நன்றி. எங்க சனிக்கிழமை சனி ஓரையில காலையில 6 to 7, மதியம் 1 to 2. நன்றி நன்றி நன்றி. இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடரிடம் மக்கள் செல்வதனாலே பரிகாரம் சொல்லி ஏதாவது பரிகார சென்டருக்கு அனுப்பிச்சு ஒரு அமௌண்ட்டை கடந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி எந்த பரிகார விஷயங்களையும் சொல்லாமல் மக்களுக்கு சிறந்த முறையில் தனது அனுபவத்தை பகிர்ந்த தனசேகரன் ஐயா அவர்களுக்கு நம்ம திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்.